பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 உண்மைதான் சார். நிஜமாலே எனக்கு என் ஃபேமிலி வந்தால் எனக்கு ரொம்ப பயம்தான் சார். பாரு 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 எல்லாம் எனக்கு தெரியும் பாரு. ஏய் அக்கா பாருக்கா, மூடிட்டு உட்காருக்கா. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஃபேமிலி அவங்க வந்து ரொம்ப முக்கியமானவங்க. அவங்களோட பகிர்ந்துக்கிற இந்த வாழ்க்கை எவ்வளோ அழகானதுன்னு நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள், கேட்போம் அப்படி மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதை பகிர்ந்துக்குங்க. அடுத்த வாரம் ஃப்ரீ டாஸ்கில் ஸோ ஃபன் பண்ணுங்கள், எமோஷனை கொட்டுங்க, ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்ட்டாரு. திவ்யா சொல்லுது பாரு தான் சார். ஏன்னா வந்து அதுதான் வந்து ஃபேமிலி ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு ஜஸ்டிஃபை பண்ணணும்னு உட்காந்துருக்கு. அடுத்து எப்ஜே பாரு தான் சார். நான் வந்து இத்தனை நாள் பார்த்ததில்ல, ஆனால் வந்து இவ்வளோ நாள் பேசாததை இந்த ஒரு வாரம் மட்டும் 1000 வாட்டி அம்மா 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 அம்மான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது எதுக்கு சொன்னாங்கன்னு தெரில. அவ்வளோ பாசம், அவ்வளோ அவங்க வந்து ஒரு லேட் சைல்டு. ஸோ அதனாலயா இல்லை வந்து கமருவுக்கும் பாருக்கும் நடந்த விஷயத்தை ஜஸ்டிஃபை பண்ணணும், சொல்லி புரிய வைக்கணும், அம்மா வந்தால் தான் புரிய வைக்க முடியும், பேச முடியும்னு நினைக்கிறாங்களா இல்லை எப்படின்னு தெரியல. ஸோ லாயர் ஃபேமிலி, டீ டோட்டலர் ஃபேமிலின்னு வேறு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ வந்து அடிக்க போகிறாங்களா, கமருவை அடிக்க போகிறாங்களா, இல்லை பார்வை தூக்கி போட்டு மிதிக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல, இல்லை பாசத்தை கொட்டி காட்ட போகிறாங்களா என்னன்னு தெரியலங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கனி சாண்ட்ரா அவங்க தான் உண்மையிலே வந்து புருஷனோட சட்டை எடுத்துகிட்டு போட்டுக்கிட்டு அவரை பிள்ளைங்க எப்போதுமே அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப ஓவர் அட்டாச்சாக இருக்காங்க. ஸோ அவங்க தான் ரொம்ப வந்து மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க தான் வந்து ரொம்ப ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்காங்க. இந்த ஷோ அவங்களுக்கு செட் ஆகாத மாதிரி இருக்குது. ஸோ அடுத்த வாரத்துக்காக இந்த ஹோல் ஷோலே அடுத்த வாரத்துக்காக வெயிட் பண்ணுற ஒரே ஆள் வந்து சாண்ட்ரா தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட் தான் இருக்கிறது வந்து அவங்க தான் இருக்க முடியும். அடுத்து பாரு சார். அந்த ஆதிரியோட ஃபேமிலி வந்தால் எப்ஜேக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சார் நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லுது சார், நிஜமாலே சொல்கிறேன் சார், எனக்கு எங்கள் ஃபேமிலி வந்தால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார், பயமாக இருக்கும் தான் சார். பாரு 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 எல்லாம் எங்களுக்கு தெரியும் பாரு, நீ மூடிட்டு உட்காரு பாரு அப்படிங்கிற மாதிரி போட்டு பொழந்து விட்டார் விஜய் சேதுபதி. உண்மையிலே வந்து பாரு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேம் ஆடுதுங்கிறத க்ளீனாக பேசுகிறார். அதனால தான் வந்து ரொம்பவும் அடிக்கிறது கிடையாது. பாருவை ரொம்பவும் அடித்தாலும் வந்து ஒரு ரெஸ்பெக்டோடு இருக்கும் விஜய் சேதுபதிகிட்ட. அந்த ரெஸ்பெக்ட் மட்டும் குறையாது. அவ்வளோ அடி வாங்கினாலும் பாரு வந்து போட்டு அடின்னு அடித்தாலும் விஜய் சேதுபதி, பாரு வந்து அந்த ரெஸ்பெக்டை விடவே விடாது. விஜய் சேதுபதிக்கிட்ட இருக்க ரெஸ்பெக்டை, அந்த ஹோஸ்ட்டுங்கிற ரெஸ்பெக்டை பக்கா அந்த டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணோம். அதனால தான் பாரு வந்து கரெக்டாக கொண்டு போகிறார் உள்ள. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.